பச்சை முட்டையில் செய்யப்படும் மயனீஸ் காரணமாக பல்வேறு நோய் பாதிப்புகள் ஏற்படுவதால் அதற்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதாக மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். ரா எக்கில் அது அந்த மயோனைஸ் பண்ணும்போது அது நிறைய அளவில் உடல் ரீதியாக பல்வேறு நோய் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது என்று ஆய்வுகளின் மூலம் கண்டறியப்பட்டிருக்கிறது. அதனால் அதுக்கு ஓராண்டு காலம் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இது குழந்தைகள் பெரிய அளவில் விரும்பி உண்ணுகிறார்கள். அதனால் பாதிப்பு குழந்தைகளுக்கு பெரிய அளவிலான பாதிப்புகள் இருப்பது கண்டறியப்பட்டிருக்கின்ற காரணத்தினால் உணவு பாதுகாப்புத்துறையின் சார்பில் அதற்கு ஓராண்டு காலம் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. முட்டையிலிருந்து தயாரிக்கப்படும் மயனீஸுக்கு தமிழ்நாட்டில் தடை விதிக்கப்பட்டிருப்பதால் அதற்கான மாற்று உணவுப் பொருள் என்ன என்பது தொடர்பாக உணவு பிரியர்கள் தங்களது தேடலை தொடங்கியுள்ளனர். மயனஸ் என்பது முட்டையின் மஞ்சள் கரு, எண்ணெய் மற்றும் வினிகர் அல்லது எலுமிச்சை சாறு கொண்டு தயாரிக்கப்படும் ஒரு வகையான சாஸ். மயனஸில் உள்ள சால்மனல்லா டைபிமுரம், சால்மனல்லா என்டெரிட்டிஸ், எஸ்கெரிச்சியா கோலி மற்றும் லிஸ்டீரியா மோனோசைட்டோஜென்ஸ் போன்ற தீங்கு விளைவிக்கக்கூடிய பாக்டீரியாக்களால் நோய் பரவும் அபாயம் இருப்பதாக உணவு பாதுகாப்புத்துறை எச்சரிக்கை விடுத்தது. இதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் மயனஸ் பயன்பாடு, விற்பனை, சேகரிப்புக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மயனஸ் பயன்பாட்டுக்கு தடை விதிக்கப்பட்டிருப்பதால் அதற்கு மாற்று உணவுப் பொருள் என்ன என்று உணவு பிரியர்கள் யோசித்து வருகின்றனர். அதற்கு மாற்றாக மிராக்கல் விப், கிரேக்க தயிர், அக்வாபாவா, புளிப்பு கிரீம், வெண்ணெய், தகினி, அவகேடோ, டோஃபு போன்றவற்றை பயன்படுத்தலாம் என்று சில உணவு தயாரிப்பு நிறுவனங்கள் யோசனை தெரிவித்துள்ளன.